கார்த்திகை அப்பம் செய்கிறதுக்கு இந்த உலக்கில் ஒரு உலக்கு பச்சரிசி, இது மேலே இந்த கூம்புற அளவுக்கு நிறையிற அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இது வெந்தயத்தை போட்டு இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். இனிப்புக்கும் காரத்துக்கும் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். முதல்ல இனிப்புக்கு என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி தேங்காய் சில்லு போட்டிருக்கேன். அது திருவின தேங்காய்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் திருவின தேங்காய், 2 ஏலக்காய் இதை போட்டு ஒரு சுற்றிடணும். கூட நம்ம ஊற வச்ச அரிசியும் அந்த எந்த கப்பில் இருந்தோமோ அதே கப்பில் 1 கப்பு வெல்லமும் போட்டு அரைச்சிடுவோம். வெல்லம் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், அதுவே இப்படி இலக்கம் கொடுத்துரும். இப்போ இதை எடுத்துக்குவோம். இப்போ காரப்பத்துக்கும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவிக்குவோம். நம்ம இதை ஸ்பூன் மிளகு போட்டுக்குவோம், ஸ்பூன் ஜீரகம், பச்சை மிளகா, இந்த அரிசி ஊற வச்ச அரிசி உளுந்தையும் போட்டு அரைச்சிட்டோம். டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். இதுவும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை பொரிக்கிறதுக்கு நெய் ஊற்றி, நெய் இல்லைன்னா எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். நெய் காஞ்சோடனே நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து எப்படி ஒன்றா விடணும். இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். காரப்பத்துக்கு இதே மாதிரி நம்ம ஒரு கரண்டியில் எடுத்து ஊற்றி ஒரு பக்கம் வெந்தோம்னா அதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சு எடுத்துடலாம்.